எடப்பாடி பழனிசாமியை விளாசிய கோவை மாநகர் மாவட்ட திமுகவின் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் நா. பாபு. வணக்கம், என்னோட பேர் பாபு, கோவை மாவட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வெற்றி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தயவு செய்து டைட்டிலை மாற்றி வச்சுக்கோங்க. மகனை காப்போம் சம்மந்தியை மீட்போம், இதுதான் உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கல்விக்கோசரம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வர வருமானத்தை வச்சு, அறநிலையத்துறையில் வர வருமானத்தை வச்சு நீங்க கல்லூரிக்கு வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக மிக ஒரு தரந்தாழ்த்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது மாணவர்கள்லாம் தமிழகத்துல வந்து மிக 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 கொந்தளிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து கல்வி பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆகட்டும், உயர்கல்வித்துறை ஆகட்டும், நாம தான் தமிழங்க தான் நம்பர் 1, இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா மாத்தி காமிச்சிருக்காரு நம்மளோட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தங்க தளபதி அவர்கள். இதை மிக மிக நம்ம எல்லாருமே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஏன் பொறாம? உங்களோட சேர்க்கை இப்ப சரியில்லை. RSS கருத்து நீங்க வந்து சொல்றீங்க, உங்க வாயால ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு நம்ம மாணவர்கள் படிச்சு நல்ல பெரிய ஆளுங்களா நமக்கு பெருமை தானே, தமிழகத்துக்கு தானே பெருமை. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி நீங்க கருத்து ஏன் நீங்க தெரிவிக்கிறீங்க? அது உடனே நீங்க ஏன் அது மறுப்பு தெரிவிக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர் வந்து போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. நீங்க உடனே உங்களோட வார்த்தையை வந்து நீங்க அதை திரும்ப பெறலினா இன்னும் மாணவர்கள் வந்து தமிழகம் ஃபுல்லா வந்து போராட்டம் வெடிக்கும். இனிமேலாச்சும் நீங்க பேச வேண்டிய கருத்தை ஒழுக்கமா பேசுங்க. இங்க வந்து ஆண்டு கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் என்பவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். கல்விக்கோசரம் தலைவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார். உங்களுக்கு கல்விக்கோசரம் என்ன உதவி வேண்டாலும் மாணவரோட வளர்ச்சிக்கு பண்ண தயாரா இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு தங்க தளபதி அவர்கள்.